ஹalleluya. ரொம்ப பேர் நம்ம தேவனை சுகமளிக்கிறவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப சந்தோஷமானவர், அவர் ரொம்ப சமாதானமானவர், கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவர், கேட்காததையும் தருகிறவர், பாரத்தை கொடுக்கறதும் அவரே, பாரத்தை எடுத்து போறதும் அவரே அப்படின்னு நிறைய நம்ம ஆண்டவர் கண்ணதாசனை போல நிறைய கவிதைகளை அவரை பத்தி நினைச்சுக்கிறோம் மனசுல எழுதுறதுல. ஆனா இன்னைக்கு வேதம் நம்மளோட வேதம் வசனங்கள் ஒண்ணு அவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்ம தேவன் நீதியான தேவன். ஆமென். அவர் நீதியின் தேவன். சாரி, தேவ நீதி. ஆமென். அவரு எப்படின்னா தேவன் நீதி, அவர் தேவ நீதி உள்ளவர். நிக்கோலா டைட்டில் தேவ நீதி. ஆமென். அவர் எல்லாருக்கும் எல்லா இடங்களுக்கும் அவர் நீதி செய்வார். அவருடைய நீதிக்கு, அவருடைய நீதியான பார்வைக்கு, அவருடைய நீதியான வார்த்தைக்கு ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய நீதிக்கு தப்பவே முடியாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாஸ்டர், தேவ நீதி சொல்றீங்க, பழைய ஏற்பாடுல அவர் செஞ்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் பண்ண காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும். நீங்க என்ன கொண்டு வர போறீங்க? நீங்க நீதி, தேவ நீதின்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் நான் சொல்றேன், அவர் நீதியா இருந்தாலும் அந்த நீதியில தேவனோட அன்பை வெளிப்படுத்துவார். ஆமென். நம்ம தேவன் ரொம்ப நல்லவர், நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அவரை போல நம்மளை புரிஞ்சு, நம்மளை நேசிச்சு, நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கு அவரை போல வேற அன்பு காட்டுகிற நல்ல தேவன் இல்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை தாய் தகப்பனுடைய கூட அப்படின்னா நம்ம மேல காட்டுகிற அன்பு, நம்ம மேல காட்டுகிற அக்கறை கூட சில நேரங்களில் மிஸ் ஆயிரும். பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, தாய் தகப்பனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் நம்மளை அதிகமாய் புரிஞ்சு ஒரு காரியத்தையும் நம்மளை விடாத படிக்க நம்மளை கண்மணி போல காத்து நடத்துகிறவர் நம் கர்த்தர். ஆமென். இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைகளை நல்ல கவனமாய் கேட்போமாக. சங்கீதம் 4ஆம் அதிகாரம், Psalms chapter 4, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா, தேவனோட வசனத்தை கேட்டீங்கன்னா, தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். தேவனோட வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். ஹalleluya. இப்ப நீங்க ஒரு ஆள் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க வச்சுங்களேன், ரொம்ப நாள் தாத்தா பாட்டி நீங்க பேசி ரொம்ப நாள் ஆன ஒரு நபர், இல்லாட்டினா ஸ்கூல்ல 2ஆல நீங்க பழகின ஒரு ஃப்ரெண்ட் திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அடிச்சு பேசினா எப்படி இருக்கும்? சிஸ்டர் திரேசா எப்படி இருக்கும்? போனை தூக்கி பிளாட்ல இருந்து வீசிட்டு ஆடி டான்ஸ் ஆடி அப்புறம் போய் எடுத்து பேசுவீங்களா, இல்ல அவங்கள ரொம்ப கேர் பண்ணி அவங்க பேசுறதெல்லாம் ரசிச்சு கேட்பீங்களா? நல்ல பாசமா, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறா, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு கேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. தேவனோட வார்த்தையை கேட்டீங்க, தேவனோட வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா தேவன் உங்களை கூட பேசிக்கிட்டே இருப்பார். ஆமென். நினைக்காதீங்க தேவன் பேசுகிற தேவன் இல்ல, நம்ம தேவன் எப்படி பேசுவாரு, நான் கேட்டதே இல்லை. சிலவங்க சொல்றாங்க ஆண்டவர் பேசி கேட்டதே இல்லைன்னு. ஐயா, வாரம் ஆண்டவர் வேதத்தின்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். நம்ம தேவன் பேசுகிற ஆண்டவர். ஹalleluya. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் பேசுவார். ஹalleluya. நீ பேசும்போது தேவன் கட்டாயமா உன்னோட பேசுவார். ஹalleluya. வேற இடத்துல ப்ராப்ளத்தின் மத்தியில நீ தேவன்கிட்ட பேசுனீனா தேவன்கிட்ட பேசுவாரு. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் பேசுவாரு. ஹalleluya. பாடுகள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, பல விதமான வேதனை மத்தியில போகும்போது நீ தேவன்கிட்ட பேசும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். தேவன் பேசுவார். ஹalleluya. நம்ம தேவன் நம்மளோட பேசுவாரியா? ஹalleluya. கலந்தியே வச்சு பேசின தேவன் அவர் பேச மாட்டாரா?
அப்ப தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை நல்ல கவனமா கேளுங்க. இந்த இடத்துல தேவன் நீதியை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்பமாக. என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே. ஆமென். தாவீது ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறானா, என் நீதியின் தேவனே அப்படின்னா என் வாழ்க்கையில நான் செய்கிறது, நான் வாழ்றது, நான் நடந்து கொள்றது, நான் எல்லாத்தையும் ஆண்டவரே கடந்து போறேன்னா உங்களுடைய நீதினால், என்னுடைய நீதினால் அல்ல. உன்னுடைய நீதி எப்படி தெரியுங்களா? சில நேரத்துல நல்லா இருக்கும், சில நேரத்துல மங்கி போயிடும். சில நேரத்துல பிடிச்சது மேல இருக்கும், சில நேரத்துல வெறுப்பா இருக்கும். இது மனுஷனுடைய நீதி. ஆனா தேவனுடைய நீதி தாவீது எப்படி இருக்குன்னா, என் நீதியின் தேவனே. அவன் கூப்பிடுகிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்படி கூப்பிடுவோம் ஆண்டவரே? யோ கண்ணு இல்லையா? எவ்வளவு நாளு பதில் தராம இருப்பீங்க? ஏசுறது ஆண்டவர். ஆண்டவரை ஒரு பாசமா கூப்பிடுற. அப்பா. பக்மன் எவ்வளவு அழகா கூப்பிடுவாரு, அப்பா. சரிங்களா? எப்படி கூப்பிடுவாரு? அப்பா. அப்பா கூட அப்படி கூப்பிட மாட்டேன். அவர் தாவீது சொல்றாரு, என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில், நல்ல கவனமா கேளுங்க, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. ஏன் தாவீது சொல்றானா, நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுங்க அப்படின்னா, அந்த நீதியின் தேவன் அவன் வாழ்க்கையில இருக்கிறதுனால அவன் கூப்பிடுகிறது எதுவோ அதுக்கு தேவன் செவி தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய நீதியில வாழ்கிற நம்ம, தேவனுடைய வார்த்தையில தங்குகிற நம்ம, தேவனுடைய வசனத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்கிற நம்ம, தேவனிடத்துல கூப்பிடும் போது எனக்கு செவி கொடு, தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கேட்டாலும், நீங்க எதை பேசினாலும், நீங்க எதை சொன்னாலும், யார் உங்களுக்கு செவி கொடுக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நீங்கள் பேசுகிறத ஆண்டவர் செவி தருகிறார். இன்னைக்கு நல்ல கவனமா கேளுங்க, புலம்பாதீங்க. சில நேரங்கள்ல வீட்டுல யாரும் இல்லைன்னா, இல்ல ரூம்ல நம்ம தனியா இருந்தோமா, இல்ல காடியில ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப மெமரியா புலம்புறது, முறுமுறுக்கிறது, நிறைய காரியத்தை பேசுறது. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும், எவ்வளவுதான் புலம்புனாலும், அல்லேலூயா, அந்த புலம்பலுக்கு தேவன் பதில் தர மாட்டாரு. அவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கலங்காத, திகையாத, உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க புலம்பாதீங்க. அநேக இடங்களில் நம்ம புலம்புறோம். ஆமென். சில உறவினர்கள் வெட்டிங்ல போகும்போது உறவினர்கள் பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, அப்புறம் உன் பையன் எப்படி இருக்கிறான்? இன்னும் அப்படியே தான் இருக்கான். ஆமா, அவன் தருதலையே அப்படியே தான் இருக்கான், மாறவே இல்லை. அவன் இன்னும் வேலைக்கு போறதே இல்லை, சோம்பேறியா இருக்கான். நான் கடுகு டப்பால, மிளகு டப்பால, அரிசியில வைக்கிற காசெல்லாம் திருடிட்டு போறான். புலம்புறாங்க. ஐயா, தேவன் நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு அவர் செவி தருகிறார். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க புலம்பாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க வேற காரியத்தை குறித்து முணங்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, தவறுதலா பேசாதீங்க. நீங்க பேசுறத ஆண்டவர் செவி தருகிறார். காரணம் என்ன? அவர் நீதியின் தேவன். அந்த நீதியின் தேவனை நீங்க ஏற்றுக்கொண்டனால நீங்க பேசுகிறத அவர் செவி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக வசனம் சொல்லுகிறது, நான் வாளாகாமல் தலையாய் ஆகுவே அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு ரொம்ப பேரு எதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வாளுதான், நான் வாளுல மூளையில இருக்கிற சின்ன வாளுதான். ஆண்டவர் தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இதே நானா இருந்தனா தலையில அடிச்சுக்குவேன். உன்னை எவ்வளவுதான் நான் திருத்தினாலும் நீ திருந்தவே மாட்டேன், நான் அந்த இடத்துல இருந்தா தலையிலே அடிச்சுக்குவேன் உங்களை பார்த்து. ஆனா தேவனோ அப்படி அல்ல. நீ பேசுகிறது எல்லாம் அவர் செவி கொடுக்கிறார். He listen.
வாட் யூ சே, எதை நீ விதைக்கிற, எதை நீ பேசுகிற, எதை நீ நாமத்தினால் கேட்கிற, நான் தந்த நீதி. ஐயா நல்ல கவனமா கேளுங்க. ஒரு மனுஷனுடைய நீதி, ஒரு மனுஷனுடைய நியாயம் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய வசனத்தை தியானித்து இரவும் பகலும் தியானம் நிற்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நினைவு கூறுவார். அவரோட வசனத்தின் மேல் நிற்கிறவனை, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரோட வார்த்தைகளை தியானிக்கிறவன், அவரோட வார்த்தையில பலப்படுகிறவன், அவருடைய மகிமையை செய்கிறவன கர்த்தர் என்றென்றைக்கும் அவனுடைய வழிகளை எல்லாம் தேவன் வழி நடத்துவார். அப்ப நம்ம தாவீது சொல்றான், என்னுடைய நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு, நெருக்கத்தில் இருந்த என்ன. தாவீது சொல்றான் பாருங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம நெருக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் தான், ஸ்பெஷல் யாரும் இல்ல, எல்லாரும் அடிச்சு கிடிச்சு ஒடுக்கி நம்பிதான் வந்து சபையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென். போட்ட வேண்டுதல் என்ன, என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன கூத்தெல்லாம் செஞ்சோம், என்னென்னலாம் அந்த உலகத்துல வாழணும் வாழ்ந்து உடஞ்சி போய் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். புதுசு இல்ல நம்மலாம் இதுக்கு. ஆமென். இந்த நெருக்கத்தின் மத்தியில உங்களை என்னை விடுதலை ஆக்குறது இயேசு தாங்க. ஆமென். உன்னுடைய நெருக்கமான இறுக்கமான உன்னை இருளான பாதையில உன்னை தேடி வந்தது இயேசு கிறிஸ்து. மனுஷனால் நெருக்கப்படலாம். இந்த வசனம் ஏன் தாவீது இப்படி எழுதுறாருன்னா, சொந்த மகன் அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமாய், அவன் தகப்பனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் அவனை தீங்கு பண்ணும்படி அவன் உண்டாக்குற மனுஷர்கள் மத்தியில அவன் நெருக்கப்படுகிறான். ஏன் நான் ஒண்ணு சொல்றேன், சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் துக்கத்தின் மத்தியில சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மளை நம்மளை அதிகமாய் நெருக்கப்படும் போது தேவனுடைய சமூகம் மேல வந்து இறங்கும். தேவ தூதர்கள் உங்களை காக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நெருக்கம் இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில நெருக்கங்கள் மத்தியில, மனுஷனால நிந்திக்கிற மத்தியில, மனுஷனால போதிக்கிற மத்தியில, மனுஷனால எதிர்க்கிற மத்தியில ஆண்டவர் இறங்குவார் என்பதை மறந்துடாதீங்க. தாவீது மறக்கல. என் நெருக்கத்தின் மத்தியில, என் உபத்திரவ மத்தியில, என் பாடுகள் மத்தியில, விரோதங்கள் மத்தியில ஆண்டவர் இறங்குவார். அல்லேலூயா. யாரு வராங்களோ இல்லையோ, உங்களை விடுதலையாக்க யாரு வராங்களோ இல்லையோ, நிச்சயமாகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவ நீதி உங்கள் மத்தியில் இறங்கி வரும். இன்னைக்கு தேவ நீதினாலதான் நம்ம பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ நீதி இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய துரோகங்கள், நம்மளுடைய எல்லா விதமான தீமைகளை அந்த நீதி தான் நம்மளை மன்னிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதி. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை தாய் தகப்பன் உங்களை மன்னிக்காம இருக்கலாம், வீட்டுல உள்ளவங்க உங்களை மன்னிக்காம இருக்கலாம், சமுதாயம் உங்களை மன்னிக்காம இருக்கலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக அவருடைய நீதினால் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன்னிச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நீதி தான் நம்மளை மன்னிச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கு. நம்ம சூழ்நிலையிலிருந்து நம்மளை தூக்கி நிறுத்திருக்கிறது தேவனுடைய நீதி. அல்லேலூயா. நெருக்கம், மனுஷர்கள் மத்தியில நெருக்கடி வரும்போது தேவனை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரும்பாலும் சபையில, அதுக்குன்னு உங்களை நான் குற்றப்படுத்த சொல்லல, பெரும்பாலும் சபையில வர்ற விசுவாசி மெஜாரிட்டி என்ன தெரியுங்களா, சமுதாயத்தினால தள்ளப்பட்டவர்கள், குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய அடுத்த லெவல் வாழ்க்கைக்கு போக முடியாம ஒடுக்கப்பட்டவர்கள். அன்னைக்கு சிஸ்டர் நானும் பேசும்போது, பேதைகள்
ஞானிகளை வெட்கப்படுத்த ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொண்டாரா? பேதுருவியா? பைத்தியங்களை. ஆமென். இன்னைக்கு எல்லாரும் காட்டிலும் பிரதான பைத்தியம் உங்க பாஸ்டர் தான். தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நெருக்கத்தின் மத்தியில தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிஸ்டர் சாரா, தேவனுக்கு நீங்க தேவை. தேவனோட வார்த்தை சொல்ற, தேவனுக்கு நீங்க தேவை. தேவை இல்லைன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டார் உங்க நெருக்கத்தின் மத்தியில. ஏன் தேவன் கொண்டு வந்திருக்கிறதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தேவை. அதனாலதான் ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் தூக்கி இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். சத்துருவின் கிரையில் இருந்த வாழ்ந்த நம்மளை அவனுடைய கருத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, நீ என் பிள்ளை, என் நாமத்தினால் வாழு என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தவித்தோம், கலங்கணும், வேதனைப்பட்டோம். எப்படி நான் வாழ போறேன்? ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கு? என் சூழ்நிலை எப்படி இருக்கு? என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பாதைகள்லாம் எனக்கு வேதனை உண்டாக்குது. எப்படி நான் வாழ போறேன்? வாழ்ந்தவங்க நம்ம எல்லாம் அப்படிலாம் நினைச்சவங்க இன்னைக்கு கர்த்தருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்தனால தேவன் ஒரு நாளாக நல்ல மேய்ப்பனாய் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் ஒருவரே. ஆமென். அவரை தவிர நம்ம வாழ்க்கையில நீதி வேற யாருமே செய்ய முடியாது. ஆமென். இன்னைக்கு நம்ம இங்க இருந்து புறப்பட்டு கேஎல்கோ மலாக்காவுக்கோ போனோமா, ஒரு சபைக்கு போறோம் வச்சுக்கலாம், கேட்பாங்க எந்த சபைக்கு போறீங்க? ஓ இந்த இந்த பாஸ்டர். ஓ அவரா? ஓ ஓகே ஓகே, அந்த பாஸ்டரா? இந்த பாஸ்டர்னால இங்கதான் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். பரலோகத்துல தேவன் நீதி இல்லாம உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. தேவனுடைய நீதி, கிறிஸ்துவோட நீதி உங்கள் மேல இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுது, நெருக்கத்தின் மத்தியில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர். நெருக்கமாய், சாத்தானால நெருக்கம், குடும்பத்தினால் நெருக்கம், பல விதமான சூழ்நிலை நெருக்கப்பட்டப்ப ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி விசாலமான வழிகளை தேவன் நம்மளுக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு வசனம் சொல்லுது, ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்லுவாரு, லோத்து இங்க 4 முளை 4 விதமான பாதை இருக்கு. இந்த பாதையில எந்த மலை உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மலையை அந்த தேசத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். அப்படின்னா ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா, பெரிய சித்தப்பா, அண்ணன் மகன். லோத்து அண்ணன் மகன். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, சித்தப்பா சொல்றாரு அண்ணன் மகன்கிட்ட, உனக்கு எந்த மூளை எந்த தேசம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும்போது லோத்து அப்படியே தேடுகிறான். வடக்கு தெற்கு மேற்கு எல்லாத்தையும் தேடிட்டு அந்த இடத்துல ஒரு மலையை பார்க்கும்போது அந்த மலை ரொம்ப பச்சை பசையா இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மலை பேர் என்னது? சோதோம் மலை. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மலை ரொம்ப பச்சை பசேன்னு அழகா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க. சரி சித்தப்பா, நான் இந்த மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி அவர் கடந்து போறார். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனுஷனுடைய தயவை விட்டுட்டு தேவனை நம்பி இருக்கீங்களோ அப்பதான் என் தேவன் பேசுவார். ஆபிரகாம்கிட்ட தேவன் அப்பதான் தேவன் ஆபிரகாம்கிட்ட அப்பதான் பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, இவன் யாரு லோத்து இந்த மலைக்கு போயிட்டான். இப்ப ஆபிரகாம் கேட்கிறான், இப்ப நான் என்ன செய்யறது? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 4 இடங்களும் 4 திசையில் உள்ள தேசத்தையும் நான் உனக்கு தரேன், நீ போய் சுதந்திரிச்சு. அவனோ லோத்தோ ஒரு தேசத்தை தான், ஒரு பங்கை தான் பெற்றுக்கொண்டான். ஆனா தேவனோ ஆபிரகாமுக்கு முழுமையான இடத்தை கத்த தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் தருகிற வாசல் அப்படின்னா விசாலமா இருக்கும். தேவன் காட்டுகிற பாதை உங்களுக்கு நன்மையா இருக்கும். அதை நம்மளால உணர முடியாது. நம்ம அறிவுக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும்? பைத்தியம் போல இருக்கும்.
நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். நம்ம அதை சிந்திக்கும் போது இது நடக்காது, இது கூடாது என்று சொல்றது நம்ம இருதயத்துல என்ன உண்டாகும். ஆனா அது தேவனால் உண்டானுச்சுன்னா அது விசுவாசிக்கும் போதுதான் விசாலமான பாதைகளை நீங்கள் அறிய முடியும். அல்லேலூயா. இதுல கர்த்தர் நன்மை வைத்திருக்கிறாரு, இதுல தேவன் நம்மளுக்கு அற்புதங்களை செய்வாரு. இந்த பாதை தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியா அது தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அதனாலதான் இப்படி வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இன்னைக்கு ரொம்ப பேரு நம்மளுடைய எண்ணத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ரொம்ப பேரு நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 கால் மீறி நான் வாழ்ந்தா இப்படிதான் வாழ்வேன். சில நேரத்துல ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். நீ படகுல போனோன்றது உன் சித்தமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சித்தம் இல்ல, நீ மீன் வயிற்றுக்குள்ள போய் தான் ஆகணும்னா மீன் வயிற்றுக்குள்ள போய் தான் ஆகணும். அது விசாலமான உள்ளுக்குதான், வயிறு விசாலமா சுத்தி வரலாம். அப்படியே பிளாக்கா ஜூ மாரி அப்படியே சுத்திட்டு வரலாம், நிறைய இருக்கு உள்ளுக்கு. தேவன் நம்மளை நடத்துவாரியா? ஆண்டவர் செஞ்ச சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலா இருக்கும். மீன் வயிற்றுல 3 நாள் இந்த மனுஷன் வாழ்ந்தான். வாழ்ந்தது மட்டுமல்ல, ஜெபம் செஞ்சான். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் கால் பண்ணிட்டு இந்த அவன் மேல் உள்ளுக்கு அனுப்புவாங்களே ஹாஸ்பிட்டல், என்னது சிட்டி ஸ்கேன். அவர் சொன்னார், என்னுடைய ஹார்ட் பீட் நின்று அப்படி வந்துச்சு பாஸ்டர். ஏன் என்ன ஆச்சுன்னு அதுல போற பாட்டு பார்த்தா எப்படியோ ஒரு மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னா ரூமாட் மாயாட்ல இந்த பொணத்தெல்லாம் உள்ளுக்கு அனுப்பணுமா, அது ஐஸ் வரும் பாருங்க. நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க, பாஸ்டருங்கெல்லாம் போய் எங்களுக்கு தான் வெட்டியா மேலதான் ஆர்ச்சியா இருந்துட்டா நாங்க போயிட்டு என்ன ஏது எல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு ஆரம்பிச்சது அதுதான். குளிப்பாட்டுறது, சட்டை போடுறது, அது ஒழுங்கா சேவிங்லாம் பண்ணலன்னா சேவிங் பண்ணி அதை அப்படியே புது மாப்பிள்ளை மாரி வீட்டுக்கு கொண்டு வரணும். இதான் எங்களோட ஊழல். அந்த பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு அதுக்குள்ள போனான்னு சிட்டி ஸ்கேன் உள்ள போனான்னு இருதயமே நின்றுச்சு பாஸ்டர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விசாலமான நெருக்கத்தில் இருந்த உன்னை ஆண்டவர் விசாலமாய் உன்னை வழி நடத்தி இருக்கிறார். ஆமென். நினைச்சு பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையில நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்க, நீங்க ஆகாதுன்னு நினைச்சீங்க, என் வாழ்க்கையில இதை மீறவே முடியாதுன்னு நினைச்சீங்க, ஆனா இன்னைக்கு எல்லாம் கடந்து வந்துட்டீங்களா இல்லையா? ஒரு சின்ன சிம்பிள் சொல்றேன்னு, எத்தனை பேருக்கு காடியே ஓட்ட முடியாதுன்னு நினைச்சீங்க, இப்ப பொழுது சொல்ல அப்ப பொழுது பிளஸ் பேக் 90 80 90 75 90 90 அம்மா ஓகே, ஜெசிகா அம்மா 2, ஷேலி 3, மரியாக்கா மானத்தை வாங்காதீங்க பாச. காடியை ஓட்ட முடியாது நினைச்சு உங்க கை தூக்கு நான் பாக்குறேன். ஓட்டவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் நீ மாயா ஹல்லேலூயா, நீ ஓட்டுறீங்களா இல்லையா? அந்த வேலை எங்க இருந்து வந்துச்சு? அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? எங்க அம்மா கொடுத்தாங்க, வீரப்பாள். ஏன் அப்பெல்லாம் இல்ல, கர்த்தர் கொடுத்தாரியா, தேவன் பலத்தை கொடுத்தாரியா? ஹல்லேலூயா. 38 அடிச்சுட்டு போன காடி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அவன் சிலதுங்க மறந்துட்டாங்க, லைசன்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, சோப் லைட்ல நிக்கணும்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நான் அவர்கிட்ட, அவர் லோரி பஸ் எல்லாம் ஓட்டுறாரு, அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எந்த லைட்டு போட்டா நம்ம கிளம்பணும், நம்ம போனோம் அப்படின்னு. மஞ்சள் விழுந்துருச்சுன்னா கேர் போட்டு போயிட்டே இருக்கணும் பஸ். நான் கேட்டேன், எத்தனை ஆக்சிடென்ட் நீ பண்ணியிருக்கேன்? ஏன் பஸ் யோ நீ உண்மையா லைசன்ஸ் போனியா இல்ல முன்ன மாரி கோப்பியா? தெரிஞ்சிச்சு, சிரிச்சாங்க. யோ லோரி ட்ரெயின்ல ஓட்டுறாரு, மஞ்சள் லைட்ல லோரி போனோமா, அப்ப சோப் லைட்ல. இதெல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்த நம்ம ஆண்டவர் நம்மள விசாலமாய் வாழும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், சாப்பாடை நினைச்சு எத்தனை பேர் அழுந்துருக்கும்.
ஒரு வேளை சாப்பாடு. எத்தனை பேர் நினைச்சு கலங்கிருக்கும். நம்மள விட்டுருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு நினைச்சு எத்தனை வேலையில நம்ம வந்து வேதனைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அப்படி வச்சிருக்காரு ஆண்டவர். அவரை போல நல்ல தேவன் வேற எங்கேயும் இல்லை. நெருக்கத்து மத்தியில நம்மளை வாழ விசாலமா வச்சிருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது இப்ப லேட்டஸ்டா ஒண்ணுதான், ஆண்டவரே எது நடக்குதோ இல்லையோ நீங்க வர்றது மட்டும் எனக்கு காத்திருங்க. கொரட்டை விட்டு தூங்கி மறந்துட போறேன், தயவு செஞ்சு எனக்கு வெளிப்படுத்துறீங்க நீங்க வரீங்க. ஒவ்வொருத்தரும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நெருக்கத்து மத்தியில அவர் தான் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குனார். வழிகளை உண்டாக்குறவர் கர்த்தர். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவுதான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள், ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களை நெருக்கினாலும் உங்களுக்கு வழிகளை உண்டாக்க நம் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்றேன், சூப்பரா. இஸ்ரவேல் ஜனங்க மோசேயோட வார்த்தையை கேட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு ஒரு திருப்தி தான். ஆனாலும் முனவிக்கிட்டே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு போறத பேசுறதை காட்டிலும் கடந்து வந்த எகிப்தை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊர்ல திருவிழா வந்துருச்சுன்னா என்ன கொண்டாட்டம் தெரியுமா? என்னைக்கு சொல்லுது பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் நான் சொல்ற திருவிழா வேற திருவிழா இல்ல. ரோமன் கேத்தலிக்லயும் இருக்கு திருவிழா, தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே இருக்கு திருவிழா. இந்தியாவுக்கு போங்க, இன்னைக்கு பழைய வினைகளை ஏன் கவலிறீங்க? இல்ல பழைய வினைகளை பேசுறதுல ஒரு பெருமை நம்மளுக்கு. பழச பழைய காரியங்கள் வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17 பழைய வினைகள் எல்லாம் ஒழிந்தன. பழையத பேசுகிறத சரி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சிஸ்டர் வந்து ஒரு 5 நாள் முன்னுக்கு வச்ச சாடியின் கறியை கொடுக்குறாங்க. எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுறீங்க? அதனாலதான் அப்படி இருக்கீங்க. Give me a new one. இப்ப நான் ஒரே பிரசங்கத்தை 1 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தா கேட்பீங்களா? வரவே மாட்டீங்க. அதனால அதுதான் பேசுவோம். திருப்பி அடுத்த வாரம் பார்ப்போம். பலவினைகளை உண்டாக்கி அதை மகிமைப்படுத்துறது தேவனுடைய மகிமை இல்லையா? முடியாத உங்களை ஆகாத நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கிறதா தேவனுடைய மகிமை. இன்னைக்கு நெருக்கத்தின் மத்தியில நம்மளுடைய நெருக்கமான வாழ்க்கையில விசாலங்களை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க புலம்புறாங்க, எகிப்துல இப்படி வாழ்ந்தோம், எகிப்துல இருந்தோம், பாரோ இதெல்லாம் தந்தான், இதெல்லாம் கொடுத்தான், இதெல்லாம் சாப்பிட்டோம், இதெல்லாம் சுவைத்தோம், இத்தனை பிள்ளைகள் பெற்றோம், சந்தோஷமா இருந்தோம். இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை உபத்திரத்துல பாடுகள்ல கொண்டு போற மோசே புலம்புறாங்க. அது புலம்புனது மட்டும் இல்ல, நம்ம தான் சில நேரத்துல அப்பா அம்மா வீட்டுல ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு சாப்பிடுறது இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. எவ்வளவுதான் புலம்புனாலும் தேவன் தரத மன்னாவை சாப்பிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லிட்டா, இந்த மன்னாவை தேவன் பரத்திலிருந்து கொடுக்கிற மன்னாவை ரொம்ப பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப பேர் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, ரொம்ப பேர் என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த மன்னா தேவனால நேசிக்கிற ஜனங்கள் மேல ஆண்டவர் தராருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் தெளிவா படிச்சு பாருங்க, கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தேவனால் உண்டாக்கப்படுகிற மன்னா, அவனுக்கு கீழ்ப்படிவே இல்லை. தேவனுக்கு எதிர்த்து நின்றானுங்க. எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்பட்டானுங்க. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய அன்பை அவங்களுக்கு தந்துகிட்டு தான் இருந்தார். கீழ்ப்படையினாலும் என் மன்னாவை நான் தரேன் சாப்பிடு. இந்த செங்கடல் முன்னுக்கு வந்த போது பாதை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய அந்த புலம்பல, அவங்களோட வேதனை, அவங்களோட எதிர்ப்பை இன்னும் அதிகமா மோசே கிட்ட பேசும்போது நல்லா கவனமா கேளுங்க. மோசே ஜனங்களை பார்க்கவே இல்லை, ஜனங்க பேசுகிற வார்த்தையை கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம ஜனங்கள் பேசுகிறத
ஜனங்கள் சொல்லுகிறத, ஜனங்க கொடுக்கிற ஆலோசனை, ஜனங்க காட்டுகிற வழியை பார்க்கறதுனாலதான் நம்மளுக்குள்ள எரிச்சல், கோபம், போராமை, பல விதமான எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், நீ வேலை செய்யற இடம் தேவனோட சித்தம். எவனாவது வந்து சொல்லுவான், இந்த வேலை என்ன சம்பளம், இது என்ன வேலை, இந்த இடத்துல வா நான் பேசி விடுறேன், இந்த வேலைக்கு போ. 3 வருஷம் வேலை செஞ்சு நீ ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிடலாம். அந்த மாரி கேட்டு ரொம்ப பேர் வேலை கிடைக்காம திருப்பி வந்தவங்க லிஸ்ட்ல நிறைய இருக்கு. அல்லேலூயா. தேவன் ஒரு இடத்துல உங்களை அமர வைத்திருக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது கொஞ்சம் வசனம் என்ன சொல்றது, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. யாருக்கு உண்மையா இருங்க? தேவனுக்கு உண்மையா இருங்க. உங்க பாஸுக்கு உண்மையா இருங்க. கொடுத்தாங்க உங்க சூப்பர்வைசர் வேலைக்கு, அவங்களுக்கு உண்மையா இருங்க. சிலவங்களுக்கு ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு பிறகு who are you ask me அப்படின்னு அங்க இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்கறாங்க வச்சுங்களேன், அவங்க மறந்துட்டாங்க அவர் தான் இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு வேலை கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நான் உங்களுக்கு, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு. நீ வாழ்ற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்ததுயா. சுகமும் பலமும் ஆரோக்கியமும் நன்மையும் தேவனால் உண்டாகினது தேவ பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த முறுமுறுக்கிறத மோசே கேட்ட போது ஜனங்களை பார்க்கல. உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் ஏன் தெரியுங்களா இருக்கு, உங்க வாழ்க்கையில தோல்வி ஏன் தெரியுங்களா சந்திக்கிறீங்க? ரொம்ப பேரு என்னையும் சேர்த்து சொல்றேன், ஏன் சமாதானம் இல்லாம இருக்கிறோம் தெரியுங்களா? நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டோமா அங்க சமாதானம் உண்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். நம்ம மனுஷனோட வார்த்தையை கேட்கிறோம். நல்லா தெரியும், பெரியம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்ல. உங்க பெரியம்மா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன் பெரியம்மான்னு பார்க்காதீங்க, உங்க பெரியம்மா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜ் தட்டணும்னா அவிவிசுவாசமா என் பெரியம்மா பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவிவிசுவாசமா பேசுற வார்த்தையை கேட்டா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியுமா தெரியாதா? அது கேட்ட பிறகு நீங்க எப்படி இருக்கணும்? கேட்டதாகவே இருக்கணும். அதை ரொம்ப யோசிச்சு பெரியம்மா திருப்பி ரிப்ளை பண்ணுங்க. பெரியம்மா இருக்கிறது ஒழுங்காது, நான் வந்த பெரியம்மாவை பெரிய ஆமாவை ஆக்கிடுவேன். அப்ப அந்த கிரிகை என்ன பண்ணுது, உங்களை என்ன பண்ணுது? வஞ்சிக்குது, உங்களை கோபம் மூட்டுது, உங்களை விரோதமாய் பேச வைக்கிறது. உங்களுக்குள்ள இருந்த தேவ சமாதானத்தை அது என்ன பண்ணுது? திருடுகிறது, அது பறிக்குது. இது தேவனால் உண்டான சமாதானம். மோசே அவங்க அப்படி பேசுறத கேட்டு கூட தேவனை பார்க்கிறார், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், மோசே உன் கையில என்ன இருக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரே அதிகாரம் என்ன தெரியுங்களா? ஜெபம் என்கிற ஆயுதம். நீங்க ஜெபித்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஓடி போயிடும். அதையெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். காரணம் என்னதுன்னா, தேவன் நம்மளுக்கு கொடுத்த பலன் ஜெபம். மோசே கரத்துல இருந்த கோலை நீட்டும் போது சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் அந்த கடலை 2ஆ பிறக்கிறாரு. இந்த மாதிரி பாதை அப்படியே திறந்து கொடுக்கிறார், கடந்து போ. எப்படிப்பட்ட ஜனங்கன்னு சொன்ன அவங்க யாரும் சொல்லுங்களேன். கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படியாத ஜனங்களுக்கே ஆண்டவர் பாதைகள் உண்டாக்குறாருன்னா, தேவ நீதியில வாழ்ற உங்களுக்கு எனக்கும் தேவன் பாதைகளை உண்டாக்க மாட்டாரா? சத்தமா உண்டாக்க மாட்டாரா? உண்டாக்க மாட்டாரா? உண்டாக்குவார். தேவ நீதியில வாழ்கிற நம்ம தாவீது சொல்றான், விசாலமாய் நான் கூப்பிடுகிறேன், எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினே, எனக்கு இறங்கி. ஆண்டவர் நல்ல வசனத்தை கேளுங்க. வசனம் சொல்லுது, தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல். ஆமென். தேவன் நம்மளுக்கு இறங்காம யாருக்கு இறங்குவார்?
இல்ல பாஸ்டர் எனக்கு இறங்க மாட்டான்னு நினைச்சீங்கன்னா சோத்திரம், எனக்கு தேவன் இறங்குவார். அல்லேலூயா. உங்களுக்கு இறங்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படியே கடங்க. எனக்கு தேவன் இறங்குவார். எங்கேயாவது மாட்டினா கூட இந்த சும்பாட் ஆகாம பம்ம வச்சாச்சும் தேவன் இறங்கிடுவார். தேவன் எனக்கு இறங்குவாரியா? விசுவாசத்தோடு சொல்றேன். என்னுடைய கிரியைகள், என்னுடைய மேன்மைகள், நான் நடந்து போகிற பாதைகளை காட்டி ஆண்டவர் இறங்குவார் என்றது உன்னுடைய புத்தி. தேவனுடைய நீதி என்ன தெரியுமா? வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, தேவனோட சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி தருகிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாய் தேவன் இறங்குவார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் இறங்கணுமா வேண்டாமா? இறங்க வேண்டாமா சார்? அவராவே இருக்கட்டும், நானே இருக்கேன். அவர் வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம், நான் அவர்கிட்ட போனாலும் அவருக்கு ப்ராப்ளம். வேண்டாம், அவர் இறங்கணும்ல. சிஸ்டர் தலையாடுறேன், வேண்டாம் சார். யா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இறங்கணும். யா, வசனம் சொல்லுகிறது தொடர்ந்து வாசிங்க சார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டருளும். அடுத்தது பாருங்க, இரண்டாவது வசனம் சொல்லுது, மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி. பாருங்க, தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிற மகிமை இது. நம்மளுக்கு ஒரு உதாரணமா இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த தேவ ஜனங்க தேவன் தந்த மகிமை, ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்க விரோதமாய் ஆண்டவருடைய மகிமையை அவமாய் அவருடைய மகிமையை வைத்துக் கொண்டு, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அவருடைய மகிமையை எப்படி பண்றாங்கன்னா தூசிக்கிறாங்க, வெட்கப்படுத்துறாங்க. தேவ பிள்ளைகள் நம்மளுக்கு தேவன் யாரு? 345 நம்ம சொல்ல வர நம்மளுக்கு தேவன் யாரு? இயேசு. ஆமா தானே? இயேசுக்கு நம்மளோட மொழியில பேர் என்னது? நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கடவுள் என்னன்னு சொல்லுவோம்? அவரா? அப்பா. வேற என்ன சொல்லுவோம்? தேவன். வேற என்ன சொல்லுவோம்? ஆண்டவர். வேற என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து. வேற ஏசப்பா. மறந்துட்டீங்க பழசலாம். வேற என்ன சொல்லுவோம்? கர்த்தர். வேற? இது பைபிள் படிச்ச பிறகு வந்த வார்த்தை இதெல்லாம். அதுக்கு முன்ன பரிசுத்தரா, அசுத்தரா, பிதா. அதான் கடைசி, அதான் முதல் ஆரம்பமே. அதுல இருந்து அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி அந்த நாமத்தை நீங்க பெற்றுக்கொண்டனால வேற எந்த நாமத்தையும் நீங்க உச்சரிக்கவோ மகிமைப்படுத்தவோ கூடாது. ஆமென். சிலவங்க ரொம்ப பக்தியில மறந்து போய் ரெக்கக்னைஸ் பண்ண, இவங்க பயங்கரமானவங்க, இறங்கினாங்க வச்சுக்கீங்களேன் தெரியும் நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்? உங்க நாவில தேவன் ஒருவரை தவிர வேற எந்த நாமத்தையும் நீங்க மகிமைப்படுத்த கூடாது. தேவனுடைய மகிமையை நீங்க என்ன பண்ண கூடாது? அவமாக்க கூடாது. நீங்க தேவ பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பர்ஸ்ல மனைவி பட வைக்கிறீங்களா? பர்ஸ்ல கனவு பட வைக்கிறீங்களா? ஓகே, ஆமென். பர்ஸ்ல இல்ல உங்க இருதயத்துல தேவனுடைய மகிமை வைங்க. அவருடைய மகிமை அவமாக்குற காரியத்தை இருதயத்துல சிந்தையில வைக்காதீங்க. என்கிட்ட ஒரு சகோதரர் வந்தார். அவர் தேவன் அறியாதவர். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மனுஷன் லாஃபிங் காட், லாஃபிங் சிரிக்கிற காட், அவரை வைத்த இப்படி இது பண்ணுமா அவர் ரொம்ப சிரிப்பாரு. அதனால நம்ம வாழ்க்கையை சிரிப்பு வந்துடும். நான் கேட்ட, எத்தனை வாட்டி நீ அந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்காங்க. ஐயோ, அது இது பண்ண எடுக்கிறது தான் இன்னும் பிரச்சனை கூடிய வருது. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். தேவனுடைய மகிமையை அவமாக்காதீங்க.
தேவனோட மகிமை உங்க கூட இருக்கு. தீமைக்கு துணை போகாதீங்க, தீமையான காரியத்தை செயல்படாதீங்க, தீமையான விஷயங்களை இடம் கொள்ளாதீங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், சிங்கப்பூர் போறீங்க, ஓகேங்களா? சிங்கப்பூர் போகும்போது உங்களுக்கு தெரியும், ட்ராக்கோ மதுபானமோ அவங்க ரிஜெக்ட் பண்ண எதுவுமே நீங்க கொண்டு போக கூடாது. இந்த கசகசாவா கொண்டு போக முடியாது. நான் 1 கிலோ வாங்கி மரியா கடை கொடுக்குறேன், அக்கா எடுத்துட்டு போங்கன்னா போவீங்களா? ஆளை விட்டுருங்க பாஸ். தெரியுதுல, அது பயம் இருக்குல்ல. அதே போலதான் தேவ மகிமையை நம்ம இழக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் மகிமையை தந்திருக்கிறாரு. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2வது வசனத்தை பாருங்க. மனபுத்திரரே எது வரைக்கும் கேட்கிறாரு? எது வரைக்கும்? எப்ப நீ மாறுவ? எப்ப திருந்துவ? எது வரைக்கும் என் மகிமையை அவமாக்குவ? தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிற வாழ்க்கை எது வரைக்கும்? இன்னைக்கு நம்ம துணிகரமாய் தேவனை குறித்து பயம் இல்லாம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவ பிரசன்னத்துக்கு விரோதமாய் எது வரைக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு சொல்றான் அனனியா பார்த்து, சபிரால பார்த்து, நீ தேவ ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னிடத்துல என்னதா வஞ்சித்தது என்ன? இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம பேசுகிறோம், பொய் சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியுங்களா? நான் ஏன் ஜெபம் செய்ய முன்னுக்கு வர சொல்றேன்? என்னோட விசுவாசம் தேவனோட மகிமையோட இதுதான். இங்க வந்து பொய் சொல்லுவாங்க. நான் மனுஷன், நான் விட்டுருவேன், சரி பரவாயில்ல, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தரோ அதை அறிகிறார், தேவனோ அதை பார்க்கிறார். அன்னைக்கு நம்ம விசுவாசி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வரும்போது அந்த சகோதரர் 2 கால்ல நடந்து வந்தாரு. என்னைக்கு இந்த சபைக்கு வந்தாரோ வீல் சேர்ல வராரு. இது தேவ மகிமையா? அவங்க வேதத்தை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட அடையாளம் என்ன. சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, இந்த எருசலேம் சபைக்கு போகும்போது அநேக பேர் ஹேண்டிகேப்பா இருக்கிறாங்க, அப்படியே உட்கார்ந்து படுத்து குருடனா கிடக்குறாங்க. இது அவங்க தாய் தகப்பன் செஞ்ச பாவத்தினால அவங்க எல்லாம் அப்படி வியாதியா இருக்காங்கன்னு கேட்டதுக்கு இயேசு சொல்வாரு, இவர்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவே தேவன் தெரிந்து கொண்டவர். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை எப்படி தெரியுங்களாக்கு? தேவனுடைய மகிமை இருக்கு, நம்ம அவமாய் அதை தீமையாய் பேசுறோம், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறோம்ங்கிறத நம்மளால உணர முடியல. இங்க வந்து விரோதமாய் பேசுகிறாங்க, பொய்ய பேசுகிறாங்க, தேவனோட பிரசன்னத்துக்கு முன்பாய் மாயமாய் நடிக்கிறாங்க. அவன் இங்க வந்து என்ன சொல்றாங்க? பாஸ்டர், என் மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, தேவன் ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுக்கணும். சரிம்மா ஜெபம் பண்றாங்க. அங்க போயிட்டு என்ன மோட்டரியா கோட்டரியா இந்த ஃபேஸ்புக்ல மேட்ரிமோனி அதுல போட்டுட்டு அதுல ஒரு ஐயர் கேட்பாரு, அம்மா அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பா சாமி அனுப்பிவிடுறேன், பாருங்க நல்ல மாப்பிள்ளையா. கனெக்ஷன் இல்ல, அந்த சாமியாருக்கும் இயேசுக்கும் கனெக்ஷன் இல்ல. உனக்கும் அவருக்கு தான் கனெக்ஷன் இருக்கு. நீ அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர்கிட்ட காத்துரு. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனோட மகிமையை அவமாக்காதீங்க. ஏசா மேரி ஒரு கப்பு ஒரு மங்கு கஞ்சிக்காக சுவிசேஷம் வித்துறாதீங்க. தேவனோட மகிமையை இழந்துராதீங்க. அது தேவனால் உண்டாக்கப்பட்டது, தேவன் நீதினால் தந்தப்பட்டது. இழந்துராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நன்மை நீங்க பெறுறீங்கன்னா அது தேவனால் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், விசுவாசிகள் மத்தியில் நான் பார்த்தது, நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துருச்சு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில எடுக்கிற மொத்த தீர்மானமே, அந்த நல்லது நடந்து மொத்த எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை தேடுறத குறைச்சிரும்.
மத்தது இன்க்ரீஸ் பண்ணீங்க. மத்த காரியங்கள்லாம் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அந்த விதவை, அந்த சகோதரி தேவன் கிட்ட பேசினா விடுதலை ஆவன்னு நினைக்கல. அவருடைய ஆடைய தொட்டனா குணமாவன்றத அவ விசுவாசிதான். இயேசு கேட்கிறாரு, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஜனங்க. இயேசு கேட்கிறாரு, என்ன தொட்டது யாரு? நான் ஒரு கூட 12வது சீசரா இருந்ததுன்னா கேட்டிருப்பேன், என்ன விடைக்கிறீங்களா? இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில என்ன தொட்டது யாருன்னு கேட்டா நான் யாரு சொல்றது? அதுக்கு இயேசு சொல்றாரு, என் கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனது. இன்னைக்கு ஆண்டவரோட பிரசன்னத்தை, தேவனோட மகிமையை பெற்ற நீங்க தேவன் கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு வருவீங்க. நீங்க தேவனுக்குள்ள உண்மையா இருங்க, தேவனோட நீதியில உண்மையா இருங்க. தேவன் நிச்சயமா நீதி செய்வார். அல்லேலூயா. பழைய பாடல் அழகா இருக்கு. கல்லும் மண்ணும் நின் கடவுள் அல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல. நீங்க தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளு. அடையாளங்களை பார்த்து ஆண்டவரை நம்பாதீங்க. அவர் நீதியின் தேவன். அல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன். அந்த வசனம் சொல்லுது 2வது அதிகாரத்துல, மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்புறீங்க. அல்லேலூயா. வசனம் தெளிவா கேளுங்க. வீணான காரியத்தை நம்ம விரும்புகிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், எதை விரும்புறீங்க சொல்லுங்க. எது இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் விரும்புகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு? சில குடும்பத்துக்கு பிள்ளைகள்னாலே, தம் பிள்ளைகளை நினைச்சாலே உலகத்தையே மறந்துடுவாங்க. சிலவங்க போனு காணன்னு வச்சீங்களேன், முடிச்சு அந்த வீடு பிள்ளைங்க அடி வாங்கும், அந்த போன் அங்கதான் இருக்கும். ஒரு போன் காணா போச்சுன்னா, அன்னைக்கு ஒரு சகோதரி சேச்சிக்கே வரல, போன் காணா போச்சு. அது பெரிய ஒரு விஷயம். மறுவாரம் சொன்ன, பாசர் என் வீட்டுல போன் காணா போய் நிம்மதியா போச்சு பாசர். உலகத்தின் மேல, உலகத்தோடைய காரியம் மேல நம்மளுக்கு ரொம்ப ஆசைகள், ரொம்ப விருப்பங்கள், நம்மளுடைய சிந்தை ரொம்ப உலகத்தின் மேல சார்ந்திருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறீங்க. பொய்யான காரியம். சில மெசேஜ் வரும், உங்களுக்கு 30,000 வெள்ளி ஒரு பர்ஸ் விழுந்திருக்கு, அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கன்னா 30,000 வெள்ளியா? ஆசை. அது உன் காசு இல்லைன்னா எதுக்கு ஆசைப்படணும்? சில நேரத்துல உலகத்துல வருகிற மாயங்கள் மேல ரொம்ப விருப்பம், தேடுவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், ரொம்ப எண்ணுவோம். நான் ஒண்ணு சொல்றேன், தேவன் காட்டுகிற வழியை நீங்க நின்றீங்கன்னா தீமையை கூட ஆண்டவர் நன்மையா மாற்றுவார். தீமையாய் காணப்படுகிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் நன்மையா மாற்றுவார். வேதனையில் இருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. போராட்டமா இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் நிம்மதியை தருவார். ஹல்லேலூயா. வியாதியா இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சுகத்தை தருவார். தேவன் கிட்ட இருந்து புறப்பட்டது ஒன்றும் உங்களை தீமையில கொண்டு போக விடாது. கர்த்தர் நன்மையை செய்வார். தொடர்ந்து பாருங்க. பக்தி உள்ளவனை, பக்தி 3வது வசனம். ஏன் ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகளை, ஜெபத்தை, நம்ம கேட்கிற பொருளை ஆண்டவர் கவனிக்கிறார்னா வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக. ஆமென். பக்தி உள்ளவன் எப்படி யாருக்காக வாழ்றானா? தேவனுக்காக வாழ்றான். அந்த பக்தி உள்ளவன் யாரை மகிமைப்படுத்துறானா? தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர்கள் மத்தியில தேவன் மேல் பக்தி வர எதெல்லாம் செய்யறது தெரியுங்களா? மெசேஜ் அனுப்புறதா இருக்கு, போன் பண்ணி கேட்கறதா இருக்கு, ஏன் சபைக்கு வரலன்னு விசாரிக்கிறதா இருக்கு, அது மட்டும் இல்ல வீட்டுக்கு விசிட்டிங் போறதா இருக்கு, அது மட்டும் இல்ல அவங்களுக்காக சபையில உட்கார்ந்து ஜெபிக்கிறதா இருக்கு. யாருக்கு பக்தி வர? நம்மளுக்கு பக்தி வரதுக்கு. பக்தி உள்ளவனை அவர் சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ளணுமா?
அவமான காரியங்கள்ல நம்ம வாழாதபடிக்கு பக்தி உள்ளவனா மாறணும்னா, சாரி, தேவன் நம்மளை சேர்த்து கொள்ளணும்னா ஆண்டவர் மேல் பக்தி உள்ளவனா நீங்களும் நான் மாறணும். தேவன் மேல அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும், தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவர் மேல அன்பு காட்டுகிறவர்களா இருக்கணும், தேவனை நம்பி விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தனாலதான், நல்ல கவனமா கேளுங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தனாலதான் சாரா கிட்ட கூட சொல்லாம ஈசாக்க கூட்டிக்கிட்டு மோரியா மலைக்கு போறான். அவன் தேவனை தான் விசுவாசிச்சான், ஈசாக்கு அல்ல, சாரால அல்ல. புரியுதுங்களா? அவன் தேவனை விசுவாசிச்சுட்டு தான் சாரா கிட்ட கூட சொல்லல. சொல்லியிருந்தா சாரா வந்து 99 வயசா போட்டிருப்பாங்க மண்டையில, மண்டை சுடா வராதுவா மண்டை சுடா கீழே அழகு அப்படின்னு ஏசி இருப்பாங்க. சாரா சொல்லல. இப்ப என் பெரிய பையனை கூட்டிக்கிட்டு நானு 2 துணியை வச்சுட்டு பேக்ல வெளியாகிறேன்னா சிஸ்டர் விட்டுருவாங்களா? போயிட்டு வா மகனே, போயிட்டு வாங்குவாங்களா? நேரா என்கிட்ட வருவான். இப்ப எங்க கூட்டு போறீங்க, எங்க போறீங்க 2 பேரும்? ஏன், என்ன காரணம், எப்ப வருவீங்க, சீக்கிரம் வருவீங்களா இல்லையா? அப்பதான் 5 நிமிஷம் வீட்டுல இருந்து வெளியே இருக்கும். அதுக்குள்ள மெசேஜ் போய் செஞ்சிட்டீங்களா? 2 மணி நேரம் ஆகுது, எப்ப வருவீங்க, அவங்க கொஞ்சம் காட்டுங்க. இப்படியாக விசாரிக்கிற உலகத்துல இருக்கிறோம். சாராட்ட சொல்லாம ஆபிரகாம் கூட்டு போயிருக்காரு. வேலைக்காரனை கூட்டு போனாரு. எல்லாத்தையும் பொருட்கள், தேவன் சொன்ன பொருட்கள்லாம் கேட்டு கூட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தேவனை நம்பினார். இன்னைக்கு நம்ம பக்தி உள்ளவர்கள் என்று ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டதனால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று, கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். நம்ம தேவன் முதல்ல படிச்சோம், ஆண்டவர் நம்மளுக்கு செவி தருவார். அல்லேலூயா. தேவன் மேல் பக்தி உள்ளவன, பக்தியா இருக்கிறவன, ஆண்டவரை தேடுகிறவன், தேவனை கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா தேவன் பதில் தருவார். தாமதமா இருக்கா சோத்திரம், சீக்கிரம் வந்துருச்சா சோத்திரம், கிடைக்கலையா சோத்திரம். ஆமென். அதுதான் பக்தி உள்ளவன். தேவன் மேல விசுவாசம், ஆண்டவரை நம்புங்க, தேவன் மேல விசுவாசமா இருங்க. அங்க தெளிவா போட்டிருக்கு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும், 4வது வசனம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்ணுகிறோம், நம்மளுடைய ரியாக்ஷன், நம்மளுடைய இமோஷனலை வெளிப்படுத்திறோம். ஆமென், ஹல்லேலூயா. சபையில ரொம்ப பேர் வந்து, சபையில ஊழியம் செய்றவங்க, சபையில உள்ளவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ரொம்ப பேர் இமோஷனல்ல உடனடியா காட்டிய ரியாக்ஷன் கோபம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம், ஏன் சிஸ்டர் இவ்வளவு ஸ்லோவா பேசுறீங்க? எல்லாரும் தூங்கிடுவாங்க தெரியுமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. ஏன் தாவீது அப்படி சொல்றாரு தெரியுங்களா? நம்மளுடைய இமோஷனல், நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம செய்கிற காரியங்கள்லாம் நமக்கு விரோதமா எழும்பும். ஒண்ணு தெரியுங்களா? இந்த சமைக்கிற எண்ணெய் அடுப்பை திறந்து அது கொஞ்ச நேரம் சட்டி காஞ்சி எண்ணெய் ஊற்றி அது கொஞ்ச நேரம் இதாகதான் நல்லா சூடா பொரிக்க முடியும். ஆனா நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்தாலும் சூடு வரும் பாருங்க. அப்படியே எல்லாம் பட பேசிடுவோம், எல்லாம் முடிஞ்சிடும். இங்க உள்ளுக்கு இருந்த எனர்ஜி எல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்து கோபம். ஆண்டவர் கோபப்பட்டு சொன்னார் மோசே, நவரு மோசே, இந்த ஜனங்கள் அழிக்க போறேன்னு தான் பேசினார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். பாவம்னா என்னது? ஏன் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு? சொல்லுங்க. பாவம் செய்யாதீங்கன்னா காயின் ஆபேல குத்துனது போல அதான் பாவம் அப்படின்னு சிந்தை நினைக்கும். சரிங்களா? அப்புறம் பாவம்னா தூங்குற கணவனை கல்ல தூக்கி மண்டையிலே போடுறது, அதான் பாவம்.
அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பாஸ்டர் என்னை ஏசிட்டாரு, நான் சபைக்கு வர மாட்டேன். அவர் வந்து என் வீட்டு வாசல் மண்ணுக்கு என்ன மன்னிப்பு கேட்டாதான் நான் மன்னிப்பேன், அது பாவம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய நீதியை விட்டு விலகுற எந்த காரியமும் அது பாவம். தேவனுடைய நீதியை விட்டு விலகி வாழ்ற உன் வாழ்க்கையில அது பாவம். தேவனுடைய நீதி தான் நம்மளை வாழ வைக்குது. தேவனுடைய நீதி தான் நம்மளை உயர்த்துது. தேவனுடைய நீதி தான் நம்மளை தேற்றுது. தேவனுடைய நீதி தான் இன்ன வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, தொடர்ந்து 4வது நீங்கள் கோபம் கொண்டாலும் 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்க. உங்கள் படுக்கையிலே இதை யாரும் சொல்லவே மாட்டாங்க. எதை கேட்டாலும் கோபம் கொண்டா பாவம் செய்யாது, கோபம் கொண்டா பாவம் செய்யாது. அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு முடிவு என்ன, இந்த வசனத்துக்கு முடிவு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. பாவம் செய்யாது, பாவம் செய்யாது, பாவம் செய்யாது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் படுக்கையிலே கோபப்பட்டன ஏசிட்டு என்ன பண்றோம், நேரம் எங்க போவோம், டாய்லெட்டுக்கு போவோம், இல்ல நேரம் ரூம்ல போய் பப்ளம் மாரி படுத்துருவோம். அதெல்லாம் செய்யாத. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சும்மா எல்லாத்துக்கும் இஞ்சி தின்ன குரங்கு என்ன பார்த்து வரங்க எல்லாத்துக்கும். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு கொஞ்சம் கவலை. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் வாங்கி சுத்தமா அப்ப பேசுன எப்படி இருக்கும். சிஸ்டர் ஏச்சு வந்து மண்டல நீ உட்கார், நான் பிரசங்கம் பண்றேன், மூஞ்சும் ஆளையும் பாரு பிரசங்கம். கர்த்தர் மகிமையானது. அவர் சொல்றாரு பாருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. மூஞ்ச பாரு, மறந்துட்டாரு. ஹனி மூஞ்ச பார்த்தாதான் என்னோட கவலை எல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சு போகுது. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொன்னா. ஏதாவது அடுத்த டைம்ல ஏதாவது சொன்னாங்கன்னா, வெயிட் மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தட்டி கேளு. யாரு கேட்டு, இது எங்கேயோ கேட்டது போல இருக்குன்னு வாரு, வேற எங்கேயோ கேட்டது, நீ சொன்னதுதான். ஆமென். சில நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில தேவனோட பிள்ளைகள் என்று மறந்துடும். இமோஷனல் பலவிதமான கோபங்களை கொண்டு வரும், வீணான வார்த்தைகளை பேசும். சிலவங்க சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு என்னது என்ன சொல்லிருக்கீங்க, தலையாட்டாங்க வேகமா. 2 கண்ணுக்குட்டியை பெற்றிருக்கலாம். கண்ணுக்குட்டினா என்னது, கழுதியா? இல்ல, எது வேணாலும் இருக்கலாம். உண்மையா நினைச்சு பாருங்க, கண்ணுக்குட்டி ரொம்ப பிரச்சனை கொடுக்குமா, இல்ல இவன் பிரச்சனை கொடுப்பானா? கண்ணுக்குட்டிக்கு சோறு பிரியாணி எல்லாம் போட முடியாது, தெரியுமா? அது கேட்கறதா கொடுக்கணும். அன்னைக்கு பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் மாடு நல்லா பால் கறக்கணும்னா காட்டு கரும்பை கொடுங்கன்னு. அது இங்கேயா இருக்கு, ஆத்து ஓரத்திலேயே இருக்கும் பாருங்க. ஒரு மிருகத்துக்கு ஒவ்வொரு காரியத்தை கொடுக்கறது போல இப்ப மனுஷனுக்கு நம்ம பொதுவா கொடுக்கலாம், பீஸா பர்கர் எல்லாம் கொடுக்கலாம். இப்ப தேவன் நீ கேட்டது போல கண்ணுக்குட்டி கழுதல் வச்சுக்கலாம், கழுத 2 கொடுத்துட்டாரு சிஸ்டர். நீங்க அந்த தாமால இருக்க முடியாது, தெரியுமா? எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே திரும்பி போங்க. நம்ம பல காரியங்கள் இமோஷனலா பேசுறோம். சிலவங்க சொல்லுவாங்க, நெத்தியை நான் கண்ணுல வச்சிருக்கேன், சரி கண்ணை நான் நெத்தியில வச்சிருக்கிறேன்னு. எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நெத்தியில கண்ணு இருக்கிறது? இருந்திருக்கா? பாத்திருக்கீங்களா? வயசானவங்க சொல்லுங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரியாது. நெத்தி கண்ணு நெத்தியில இருந்தது பாத்திருக்கீங்களா? நெத்தி எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? நம்ம பேசுகிற வார்த்தை தேவ பிள்ளைகள் யா, அவமான வார்த்தைகளை, அவமான காரியத்தை தேவ மகிமையில செய்யாதீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. உங்கள் படுக்கையிலே, எங்க படுக்கையில் பாஸ்டர் அப்பதான் வீட்டுக்கு வந்து ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுல உட்கார, பாஸ்டர் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் பிரதர்? இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு பாஸ்டர், ரொம்ப சோகமா இருக்கு பாஸ்டர், என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ பாஸ்டர் சொன்னாலும் உன்னோட ப்ராப்ளம் போவாது.
இந்த வசனத்தை கேளுங்க, நல்லா தெளிவா கேளுங்க. இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. இந்த வசனம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே, உங்கள் படுக்கையில், உங்கள் இருதயத்தில், உங்க படுக்கையில படுத்துட்டீங்களே, சரிங்களா, உங்களோட மெத்தையில போய் படுங்க, சரிங்களா. அம்மாவோட, அப்பாவோட, தம்பி தங்கச்சியோட மெத்தையில போய் படுக்காதீங்க. உங்க மெத்தையில படுத்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். பைபிள் அழகா சொல்லி கொடுக்குது. ஆமென், அல்லேலூயா. சிலங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா டிவியை பூதம் மேல் திறந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுல பாம்பு வரும், சிங்கம் வரும், யானை வரும். அப்புறம் கடைசியா ஏதோ ஒண்ணு வந்து, அன்னைக்கு நாங்க எல்லாம் மலாக்காவுக்கு போயிருந்தோம். மலாக்கா போயிட்டு அந்த ஜம்கஸ்ரீ நைட்ல, அப்ப அந்த இடத்துல ஒரு 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 பெண்ணு, ஒரு ஆண், ஆனா பெண்ணு மாரி வெள்ளை துணியை போட்டுட்டு நான் என்னடா புதுசா இருக்கேன் பயமுறுத்துதான். கொஞ்ச நேரம் கேட்டுட்டே போயிட்டு அந்த அந்த கூட்டமே கேட்டவனுங்க என்ன பண்ணாங்க, டைமிங் வச்சு செஞ்சானுன்னு தெரியல, இவனுங்க கத்தனதுல அது பயந்துருச்சு. எல்லாம் அந்த வந்த கூட்டம் கத்தனானுங்க பாருங்க, திரும்பி அதை அப்படியே ஜாம் ஆச்சு. இப்ப யாரு மிரட்டுறதுன்னு தெரியாம போச்சு, எது பேய் எது இதுன்னு தெரியல. இன்னைக்கு வசனம் சொல்லுது, உங்கள் படுக்கையில், உங்கள் படுக்கையிலே, உங்கள் இருதயத்தில், உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். யார்கிட்ட பேசணும்? தேவன் இடத்துல பேசு. பைத்தியம் மேல் செல்லுது கண், அப்படி பேச சொல்லல. உங்க படுக்கையில உங்க இருதயத்தோடு யார்கிட்ட பேசணுமா? தேவன்கிட்ட பேச. உங்க இருதயத்தில் யார் இருக்கிறாரு? தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தா இருக்கிறானா? சாத்தா இருக்கிறானா? நெற்றி கண் குற்றமே அவன் இருக்கிறானா? இல்ல, தேவன் தான் நம்ம இருதயத்தில் இருக்க. தேவன்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் கோபத்துல என்ன ஆறுதல் படுத்துங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியாக என் சிந்தையை தெளிவுபடுத்துங்க. ஐயா நான் சொல்றேன், விடுதலை ஆண்டவர் நம்மளுக்கு தந்துட்டாரு, அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தேவன்கிட்ட பேசுனீங்கன்னா அது கிளியரா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்க அந்த விசுவாசத்தோடு நீங்க நம்பினீங்கன்னா அங்க தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். தெளிவாக இந்த வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. உங்கள் படுக்கையிலே, உங்கள் படுக்கையில், உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு, உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அமர்ந்திரு. சில மனைவி வந்து சொல்லுவாங்க கணவர்கிட்ட, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி போனுச்சுன்னா அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. சாப்பிட்டு சரிம்மா அப்படின்னு ஊட்ட சொல்றதோட செவுத்துக்கிட்ட சொல்லிடலாம் மனைவி. அவர் ஏன் சொல்லல தெரியுங்களா? கேட்டிருக்கீங்களா? ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? ஊட்ட சொல்றதோட சொல்லலனாலும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குவீங்க, இந்த ஆளுகிட்ட சொல்றதோட நான் செவுத்துக்கிட்ட சொல்லிடலாம். ஏன் ஒரு பதில் சொல்லலன்னா, நீ கேட்ட கேள்வி அவருக்கு பதில் இல்லை. அதனாலதான் உனக்கு சொல்லி நான் இதுலயே மாட்டிக்கிறதோட நான் பேசாம போயிடுறேன். உங்களுக்கு எது தெரியலையா? உங்க மனசுல தேவன்கிட்ட சொல்லுங்க. உங்க மனசுல தங்குகிறவர் ஆண்டவர், உங்களோட வேதனைகளை உணர்கிறவர் ஆண்டவர், அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குறவர் கர்த்தர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? தேவ நீதி. அவன் தேவ நீதினா நம்மளை விடுதலை ஆக்குவார். நம்மளோட எல்லா பாரங்களையும் தேவன் விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். உங்களோட குறைகள், உங்களோட போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்களும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் விடுதலையாக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிரான காரியங்கள், போராட்டமான காரியங்கள், பிசாசு கொண்டாடுற எல்லா உபத்திரங்களும் தேவன்கிட்ட சொல்லு. ஆமென். போன் பண்ணி தெரியாத ஆளுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிலது இருக்காங்க இங்க இருந்து இந்தியா கடிக்கிறது. ஏசு சொல்றார், பைத்தியமே, பக்கத்திலே இருக்கிறேன், என்கிட்ட சொல்ல தெரியல, இங்க இருந்து நீ இந்தியா கிடைச்சா தெரிஞ்சிருமா? எழும்புங்க விசுவாசிகளே, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவ நீதியை பெற்றுக் கொள்ளுங்க, கர்த்தர் நிச்சயமாக நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆமென். இன்னைக்கு நம்ம சபையில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவ நீதி நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நீதியில நம்ம வாழ்கிறனால அந்த நீதி ஒளிந்து போல, அந்த நீதி நம்மளுடைய ஜெபங்களையும் நம்மளுடைய கூக்குரலுக்கும் சத்தத்துக்கும் பதில் தருகிறத தேவ நீதி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். இந்த சிந்தையோடு எழுந்த வண்ணமாய் நாம் தேவனுக்கு திருவிருந்த ஆராதனைக்கு போவோமாக, ஒப்பு கொடுப்போமாக. மறந்துடாதீங்க, தேவ நீதி நம்ம வாழ்க்கையில நிறைய